போட்டில் இருக்கோம் பாருங்க. தூத்துக்குடி போட்டி பாருங்க, கிறிஸ்டல் கிளியரா இருக்கா தண்ணி பாருங்க, கிறிஸ்டல் கிளியரா இருக்கா பாருங்க. நான் இந்த போட்டில் உள்ள எல்லா ஃபீச்சர்ஸையும் சொல்கிறேன். இங்கே பாருங்க, இது யார் தெரியுதா? நம்ம ஸ்பைடர்மேன். இங்கே பாருங்க, சிக்கன் பொரிச்சுட்டு இருக்கோம். இதுதான் நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று. இது வந்து இந்த மீன்லாம் இருக்குல்ல, ஆக்ரோஷமாக இருந்துச்சுன்னா அடித்து கொள்றதுக்கு அதை அமைதிப்படுத்திடுவாங்க இதை வச்சு. பாருங்க, இங்கே நம்ம தலைவர்கள்லாம் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் மாட்டாது, நம்பாதீங்க. இதில் வந்து நிறையா ஜெல்லி பீஸ்லாம் இருக்கும். வாங்க நான் காமிக்க முடிஞ்சா காமிக்க. ஏன்னா போன டைம் வந்துச்சு, அப்போவே நான் வீடியோ எடுத்துருக்கணும். அது தமிழில் பற்றி சொரின்னு சொல்லுவாங்க. சொரி பாருங்க பாருங்க பாருங்க. ரொம்ப ரிஸ்க்கு. இங்கே பாருங்க, நான் மீன் பிடிக்கிறதுக்கு பெரிய மீன்லாம் இதை வச்சா பிடிப்பாங்க. இது நம்ம கரெக்டாக என்னென்ன மீன்லாம் பிடிக்கலாம் டேவிட்டனே அயலெல்லாம். இது எதை வச்சு இந்த மீன்லாம் பிடிப்பாங்க? இதை வச்சு எந்தெல்லாம் மீன் பிடிக்கும்? கைஸ், இதெல்லாம் சின்ன மீனை பிடிக்கிறதுலாம் கிடையாது, ரொம்ப பெரிய மீன்லாம் பிடிப்பாங்க இதை வச்சு. இது இங்கே வச்சு இதை தான் போடணும். ஆனால் இங்கே பிறகு இது சின்னது போட்டுக்கிட்டு இருக்காங்க. லைவ் கிடையாது. இதை வச்சு என்ன பிடிப்பாங்க? சீலா மீன்லாம் பிடிப்பாங்க. சீலா வலை மீன்லாம் பிடிப்பாங்க இதை வச்சு. பார்த்து சொல்லிடு எடி கைஸ். இங்கே பாருங்க, இதில் வந்து ஒரு என்னன்னா, நம்மளுக்கு இங்கே நம்ம எல்லா தூண்டிலையும் ஒன்று தான் இருக்கும். இதில் 3 இருக்கும், 2 சைட்லேயும் இருக்கும். அது மாதிரி நான் ஒன்று சொல்கிறேன், தூண்டி குத்திட்டு கையில் குத்திட்டு ரொம்ப ரிஸ்க்கு. அதை இப்போ டாக்டர் கிட்ட போய் காமிச்சிருங்க. ஏன் பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு அப்படி ரிட்டர்ன் வந்துருக்கும், அப்படி ரிட்டர்ன் ஸ்லைடாக இருக்கும். அதனால் மீன் வாய்க்கில் குத்திட்டுனா வராது. அதுக்காண்டி தான் அப்படி கொடுத்துருக்காங்க. நீங்கள் மீன்லாம் பிடிக்கிங்கன்னா அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. பாருங்க எத்தனை போட்டு போகுதுன்னு பாருங்க. இவங்களாம் மீன் பிடிக்க போகிறாங்க, நம்மளை குளிக்க போகிறோம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா?
நம்ம போட்லேருந்து எல்லாமே வைக்கிற இது எல்லாமே இது இங்கே தான் இருக்கும் பாருங்கள். அது பாரு நங்கூரை தான் நினைக்கிறேன். ஹேங்கர் இது இங்கே பாருங்க ஃபுல்லாக சோரி தாங்க இங்கே காமிக்க. நான் ஜெல்லி ஃபிஷ் தான் ஃபுல்லாக சோரினா ஜெல்லி ஃபிஷ் கைஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பாருங்க நல்ல அப்படியே கிறிஸ்டல் கிளீனாக இருக்கா. வாட்டர் அப்படியே க்ளீன் கலரில் இருக்கு. முயல் தீவு சோரி எங்கே இருக்கு? சோரி கண்ணில் பார்க்க முடியல. இங்கே கரெக்டாக சொல்லலாம். அந்த பார்த்து பாருங்க சோரி பிடிச்சாய கைஸ். ஜல்லி ஃபிஷ்ஷை பிடிச்சி காமிக்கும், பிடிச்சி காமிக்கும். அதில் கையில் கடிச்சிட்டு சொரியா எடுத்துரும், உயிர் பேரும். இதை பாருங்க, இதில் வந்து என்னதான் அந்த நான் சொன்னேன்ல ஸ்டோர் ஜாமா சாப்பாடு எல்லாம் வைக்கிறதுக்கு இன்னொரு இடத்த காமிக்கிறேன். இது வல்லம் கிடையாது, இது லாஞ்சி. இது வல்லம். இது வந்து இது ஒன்றும் கிடையாது, எனக்கு தெரியல. இதில் என்னது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்ம ஃப்ரீசர் டப்பா இருக்கும். மீன்லாம் பிடிச்சாங்க எல்லாம் கெட்ட போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே வைப்பாங்க நிறைய நாள் இருக்கிறதுக்காண்டி. பெப்சி இல்லை, பெப்சி ஓப்பன் பண்ண சொல்லிட்டுமா? ஓப்பன் பண்ணியாச்சு. அது கறி பிடிச்சிட்டே சாப்பிடலாமான்னு சொல்றான். தண்ணி பட்டலாம் இது நேற்று இந்தா கம்மியாக தான் இருக்கு. பெப்சி சாப்பிட்டு குடிக்கணுன்றான். வல்நாடு மழை தெரிஞ்சு பாருல. வல்நாடு மழையா? அது வல்நாடு மழையா? மழை தெரிஞ்சு பாருல. அடியா அந்த இருக்குல இந்த சைடு பாரு. ஆமா எங்க தெரிஞ்ச காமர். ஜோசல தெரியல இல்ல. அந்த சைடு பாருங்க. வல்நாடு மலை சைடு பாருங்க, அந்த ரெண்டு போட் வல்நாடு மலை தானே. இவ்வளவு தெரியுதா? இந்த ஓடுது. அப்பா சோரி கமிஸ். டேய் குடிக்குவா சரி. ஆயிலே போட். சோரி புடியே. கோயிலா. ப்ளீஸ் எங்க இருக்கு? சோரி முடிஞ்ச பொறிக்க பார்க்கும். சோரிய தூண்டிய போடுங்க. தூண்டிய போடுங்க. நல்ல கறி போட்டு போடுங்க.
சோரியை பிடிக்கணும். சோரி அந்த வருது பாருங்க. அது பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். புருஷனா ருசியா கைஸ் அங்கே பார்த்தீங்களா வெளியே இருக்கு. பார்த்தீங்களா வெள்ளை கலர்ல தெரிஞ்சு பாருங்க. இல்லை வச்சிடாது. கைஸ் நம்ம கச்சான் இருக்கு. இது வண்டி. இது பேர் என்னது? கைஸ் கச்சான்னு சொல்லிட்டு இருக்கு. அதை வச்சு நம்ம ஜெல்லி ஃபிஷ் எல்லாம் பிடிக்கலாம். பார்த்தீங்க ஜெல்லி ஃபிஷ் பிடிச்சி சாப்பிடுவோம். அந்த இங்க பாருங்க கச்சா பாருங்க. அந்த உள்ள இருக்கு. குத்திட்டு ஓட்டாத சொல்லுன்னு அடிச்சிடும். இந்த இருக்கிறத அவன் ஈஸியா அதை வச்சு எடுக்க போறான். அது என்ன மீனா அது குத்துனோன்னு வர்றதுக்கு? ஐயே என்னப்பா இது? அது அங்கிட்டு உள்ள போகுது. ஏய் சொரிய பிடிச்ச காமிக்கலாம். சொரிய பிடிக்க மாட்டேங்காங்களே. பிடிக்கல. அந்த பாருங்க பிங்க் கலர்ல இருக்கு. இந்த பாருங்க இங்க பாருங்க. சொரி அவ்வளவா எடுக்கா இல்ல. கீழ இத தொங்குது பாருங்க. இத ரொம்ப இது பாய்ச்சல். இருங்கள பாப்போம். சொரி சொரி எடுத்துச்சுன்னா உயிரை கடிச்சிருவோம். இதான் 4 முக்க சொரி. எது ரொம்ப பாய்ஸ்னஸ்? அது அவ்வளவுதான் செத்துரும். மேலதான் இருக்கும். அது இதா அப்படி இது அவ்வளவா சொரி எடுக்காத. இது ரொம்ப இந்த கையால சொல்லு கேக்க ஏலே எடுத்துட்டே. இது வெள்ள தான்ல எடுக்கும். ஜாலி கைஸ் சொரி வச்சுல லாடாதீங்க. எங்களை மாதிரி பாத்தி கைஸ் நாங்க மோசமான ஆள்கே. அவனுக்கு என்னென்ன சொல்லி தொடலாம் தெரியல. தூத்துக்குடி வெள்ளை கலர் தூக்கல. அது ரொம்ப தூரத்து. கறிலாம் போட்டா கிடைக்காது. கிடைக்காதா? கறி இருக்கு போட்டா சொரி பார்ப்போம். சொரி உங்களுக்கு கண்ணு முன்னாடி காமிச்சிட்டேன். இதுக்காண்டி ஒரு லைக் போடுங்க. இதுல குளிச்சா அரிக்க ஆரம்பிச்சுல. அப்படிலாம் கிடையாது. அது பேரும் இங்க பாருங்க. தூண்டி எடுக்கிறேன். தூண்டி இருக்கு. இதே எடுக்காத. இது நரம் போட்டு எடுங்க. இந்த மீன்ல போக பத்துதா ஜுவானு. ஆமா பொடி கச்சா வேண்டாம். இது மட்டும் எடுத்தாங்களே. ஆமா இந்த அடுக்கு இங்க பாருங்க. எப்படி நல்லா பொறிக்காம பாருங்க. இதேங்க தாத்தா உங்க பென்சியம்மாவுக்கு அனுப்பிவிடு. பென்சியம்மாவுக்கு அனுப்பி விட்டுருவோம். பென்சியம்மாவுக்கு பாருங்க எப்படி பொறிக்க வேண்டி. இதுதான் அடுப்பு. பாருங்க நல்லா இந்த பாருங்க வாயில் எடுத்து போடுறாங்க பார்த்தீங்களா? அப்படியே காலியரும். நம்ம அப்படியே சைடில் போவோம் பார்ப்போம். இல்லடா இப்ப என்ன கதை சொல்றேன்னு பாத்தீங்களா? இதெல்லாம் வெள்ளை கலரி.
இதடி ஒயிட் கலர் வருதுல பிடிச்ச பண்ணி காமில ப்ளீஸ்ல என்னது ஜஸ்ட் ஒயிட் கலர் ஜெலிஃபிஷ் வா ஓ சீக்கிரமோ ஒயிட் கலர் எடுத்து போ காமில வா வா சீக்கிரமோ ஒயிட் கலர்ல ஒண்ணு இல்ல அது இங்க தான் அந்த கிடக்கு எங்களை அது வெள்ளை கலர் கிட்ட அது வேண்டாம் சரி காமி எவ்வளவு வெயிட்டா இருக்கு ஏங்க பாருங்க இல்ல உள்ளடா இருக்கு மீனி அதே பிடிச்சாச்சு ரெண்டுத்தையும் பிடிச்சாச்சு பேப்பர் மாதிரி இருக்கு நம்மளுக்காண்டி நம்மளுக்கு நல்லா பிடிச்சி கொடுத்துட்டாரு அது பேரு முடியல செத்துட்டோ எப்படி இருக்கும் டிசைனை பாருங்க மீன் எப்போ பிடிக்கும் மீன் பிடிக்கும் உள்ள போட்டு விடல சாப்பிடாரு